அனுமானமான கொலை. பகுதி 1. சென்னையின் மழைக்கால இரவு. மின்மினிப் பூச்சிகள் மங்கலாக ஒளிர்ந்தபடி தெருவோர மரங்களில் ஒளிந்து கொண்டிருந்தன. பெரிய பணக்கார வீட்டில் கொலை நடந்த செய்தி பரவி காவல்துறை அந்த இடத்துக்கு விரைந்து வந்தது. உயிரிழந்தவர் பாலகிருஷ்ணன், 55 வயது, தொழிலதிபர். அவரது உடல் பூஜை அறையில் கிடந்தது. சட்டையிலும் தரையிலிருந்த இரத்தக்கரைகள் அவரை அரிவாளால் வெட்டியதை சுட்டிக்காட்டின. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், வீடு பூட்டப்பட்டிருந்தது. சாவிகள் உள்ளேயே இருந்தன. முக்கிய கதாபாத்திரங்கள்: இன்ஸ்பெக்டர் ஆதித்யா, புத்திசாலி, அனுபவம் வாய்ந்த போலீஸ் அதிகாரி. நந்தினி, இறந்த பாலகிருஷ்ணனின் மகள், அவளின் கண்களில் பயமும் சந்தேகமும். குமார், வீட்டு வேலைக்காரன், பல ஆண்டுகளாக வேலை செய்பவர். அமல், பாலகிருஷ்ணனின் தொழில் பகைவர், கொலை செய்திருக்க வாய்ப்புள்ளவர். குற்றப்பாதை: கொலையாளி யார்? ஒரு சுயதுலைவா? பகைவனின் பழிவாங்கலா? குடும்ப உறுப்பினரின் ரகசிய திட்டமா? ஆதித்யா தன் விசாரணையைத் தொடங்கினான். ஆனால் கொலையாளியின் வழுச்சுவடுகள் எல்லாம் அனுமானம் மட்டுமே. பகுதி 2. இன்ஸ்பெக்டர் ஆதித்யா. உண்மையை கண்டுபிடிக்கவா? அவர் சந்திக்கப் போகும் ஆபத்து என்ன? கொலையாளி யார்? மர்மம் தொடரும்.